ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை இப்படி க்ராஸாக ஃபோல்ட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ட்ரையாங்கிள் பீஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இதை நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். இதை அப்படியே திருப்பி வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங், இதே மாதிரி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக நம்ம எண்டு வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை அப்படியே எப்படி 2 ஈக்குவல் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணி திரும்ப ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு லீஃப் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருக்கோம். இப்போது இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸ் எடுத்து வச்சோம் இல்லையா, அதுலேயும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை தவிர ஒயிட் பேப்பர்லேயும் 2 பீஸ் நம்ம அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ரெட் கலர் பேப்பர்லேயே இந்த சைஸில் எடுத்திருக்கேன். இப்போது இதுலேயும் நம்ம அதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ண போகிறோம். அந்த பேப்பர் ஃபேன் பண்ணுறதுக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி மாற்றி மாற்றி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்படி தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போது இதை கரெக்டாக இப்படி 2ஆக இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதில் மேலே க்ராஸாக 2 பக்கமும் இப்படி லைன் போட்டுக்கணும். இதே மாதிரி திருப்பி இந்த சைடும் லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம லைன் போட்டோம் இல்லையா, அந்த அளவுக்கு அதை அப்படியே கட் பண்ணிக்க போகிறோம். திரும்ப இதை முன்னாடி மாதிரியே மடித்து வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். எதையும் இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணி திரும்ப ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்க போகிறோம். இப்போ இந்த சைடில் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இதோட இன்னொரு பக்கம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த 2 சைடு இது மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அந்த க்ளூ அப்ளை பண்ணதை இப்படி சேர்த்து ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த நடுவில் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக சென்டரில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா இந்த மாதிரி ஹோல் பண்ணி பிடிச்சா கொஞ்சம் நேரத்தில் அதுவும் ஒட்டிக்கும். அவ்வளோதான். இப்போது இதில் இந்த சைடில் மட்டும் ஒட்டினது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரியுது, அது மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரியே ஒயிட் கலர் பேப்பரில் நம்ம பண்ண போகிறோம், அதை விட சின்ன சைஸில். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் அப்படியே ரிப்பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை 2ஆக ஓப்பன் பண்ணிவிட்டு 2 பக்கமும் க்ராஸாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இதையும் இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணி இதை ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கணும். இப்போது இதை நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரெட் கலர் ஃப்ளேவர் மேலே ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி. ஸோ இதோட சென்டரில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை எடுத்து இதுக்கு மேலே எப்படி ஒட்டிக்கலாம். இதே சைஸில் நம்ம இன்னொன்று செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு 3. ஸோ இந்த ஒயிட் பேப்பர் சைஸில் இதோடைய ஒயிட் பேப்பரும் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் மட்டும் அதை விட ஒரு கம்மி மெஷர்மெண்ட்ஸில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்ப ஒயிட் பேப்பரில் பேப்பர் ஸ்டிக் மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு ஏதாவது பென்சில் இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக அதில் வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிட்டே லாஸ்ட்டில் இந்த ஸ்ட்ராவை வெளியில் எடுத்துடுறேன். அதுக்கப்புறமா இதோட எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். இதே மாதிரி மொத்தம் 8 ஸ்டிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். எல்லாமே ஈக்குவல் லென்த்தில் இருக்கணும். இப்போ இதில் 4 ஸ்டிக்ஸை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸோ வெர்டிக்கலாக வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஒரு ஸ்டிக்கை ஹரிசாண்டலாக இப்படி ஒட்ட போகிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு ஸ்டிக், அதே மாதிரி மீதி 2 ஸ்டிக்கையும் ஒட்டிக்கலாம்.
இது நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இதில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒயிட் லீவ்ஸ் மாதிரி பண்ணோம் இல்லையா, அதை இந்த சைடில் எப்படி 2 பக்கமும் ஒட்டிக்கிறேன். அப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஃப்ளவர், அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு ஃப்ளவர், அதே மாதிரி இந்த லீஃபையும் இந்த 2 சைட்லேயும் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபைனலாக அந்த குட்டி குட்டியாக ஃப்ளவர் பண்ணோம் இல்லையா, அதை இந்த 3 இடத்துலையும் செஞ்சு ஒட்டிக்க போகிறோம். ஸோ அந்த 3 குட்டி ஃப்ளவரும் ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். அவ்வளோதான், ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறமா இந்த வால் ஹேங்கிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது அப்படியே வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷனில் வேணுமோ நீங்கள் அந்த கலர் காம்பினேஷனில் ட்ரை பண்ணலாம். இப்போ இது வாலில் ஹேங் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஈஸியான வால் ஹேங்கிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.